ஈத் ஸ்பெஷல் டெசர்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்கீஸ் பக்லாவா. தர்கீஸுடைய ட்ரெடிஷ்னல் டெசர்ட்டுங்க. தர்கீஸில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபேமஸான டெசர்ட். இந்த பக்லாவாவை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னா அவ்வளோ விலைங்க. வீட்டில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணோன்னா 5 ருபீஸ் கிடைக்கிது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சுகர் சிரப் செய்யணுங்க. 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து காய்ச்சணும். அதாவது பிசுபிசுப்பு பதம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னால் உள்ள பதம். அந்த வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து ஓவன் ட்ரே எடுத்துக்கலாம். ட்ரே எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் இந்த சீட்டை கட் பண்ணணுங்க. சீட் கட் பண்ணும்போது மட்டும் கவனமாக பண்ணணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கும். ட்ரேயில் பட்டரை உருக்கி நிறைய முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஒரு ஷீட் போடக்கூடாதுங்க, 4 ஷீட் போடணும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். போட்டு அது மேலே மறுபடியும் நிறைய பட்டர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்தாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தாவும் நிறைய போடணுங்க. இந்த டெசர்ட்க்கு பிஸ்தாவும் பட்டரும் தான் நிறைய யூஸ் ஆகும். மறுபடியும் அது மேலே ஒரு லேயர் 4 ஷீட்டை வைக்கணும். மறுபடியும் அது நிறைய பட்டர் பிஸ்தா சேர்க்கணும். மறுபடியும் இது மாதிரி 3 to 4 லேயர் நம்ம செஞ்சுட்டு ஃபைனலாக நம்ம பிஸ்தா போடக்கூடாது, வெறும் பட்டரை மட்டும் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது மேலே பிஸ்தா வச்சுக்கலாம். அடுத்து கத்தி வச்சு லைட்டாக ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஓவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்லாவா ட்ரேஸை உள்ளே வச்சிடலாம். 15 மினிட்ஸ் தாங்க. பக்லாவா சூப்பராக பேக்காய் வந்துடுங்க. பேக்காய் வந்து எடுத்த உடனேயே சூடாக இருக்கும் போதே நம்ம சுகர் சிரப் ஆறி இருக்கணும், பக்லாவா சூடாக இருக்கணும். நம்ம இந்த சுகர் சிரப்பை உடனே ஊற்றிடணும். ஊற்றி அது மேலே சாப் பண்ண பிஸ்தாவை நம்ம வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். அப்படியே 8 ஹவர்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இல்லை மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் அப்படி செட் ஆகி சூப்பராக இருக்குங்க. இந்த பக்லாவாவை செஞ்சு 2 to 3 நாள் வரை நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி ஈஸியான டெசர்ட் செஞ்சு இந்த ஈத் பெருநாளை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்க.